எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு DD DHANU குக்கிங் சேனல். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்த நண்பர்கள் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா பன்னீர் கறி செய்ய போகிறோங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நம்ம பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு 7 முட்டை எடுத்திருக்கேன். அந்த 7 முட்டையை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் உடச்சி விட்டுடலாம். நம்ம இந்த மாதிரிங்க வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா எந்த அளவுக்கு நம்ம நல்லா அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு முட்டை வந்து செம்ம சாஃப்டாக நல்லா வருங்க. இப்போ வந்து நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கணும். இந்த முட்டைக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து அடிக்கணும். உப்பு அதிகமாக சேர்த்துறாதீங்க, நம்ம குழம்புலையும் சேர்ப்போம். நம்ம எந்த அளவுக்கு இதை அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு சாஃப்டாக வருங்க. நல்லா அடிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில், க்ளீன் பாத்திரத்தில் எண்ணெய் தடவிக்கணுங்க. நல்லா எண்ணெய் சுற்றி தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாருங்கள் சூப்பராக அடிச்சாச்சுங்க. அவ்வளோ நல்லா நம்ம இது எந்த அளவுக்கு அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பன்னீர் மசாலா சூப்பராக வருங்க. பன்னீர் வந்து பன்னீர் மாதிரியே இருக்கும் இந்த முட்டை. நீங்கள் வேணால் பாருங்கள். இப்போ நம்ம இதை எடுத்து இதில் ஊற்றிடலாம். இப்போ நான் வந்து ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுட்டேங்க. பாத்திரம் வச்சுட்டு நம்ம ஸ்டவ்வோட ஸ்டாண்டு தான் நான் வைக்கிறேன். ஸோ வச்சுட்டு நம்ம அடித்து வச்ச முட்டை இருக்குது இல்லைங்களா, அதையும் தூக்கி அதுக்குள்ளார வச்சிடலாம். இது வந்து நீங்கள் கொஞ்சமாக இருந்தால் கப்பில் கூட வைக்கலாம். கப்பில் வச்சு மூடிடலாம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி மூடி போட்டுருங்க. மூடி போட்டுட்டிங்கன்னா தண்ணி இறங்காது அதுக்குள்ளார. வச்சுட்டு அது மேலே ஒரு வெயிட் வச்சுருங்க. வச்சுட்டு தட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இது வந்து நம்ம ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுடலாங்க. 20 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வைங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பார்த்து எடுங்க, ஆவி அடிக்கணும். இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். பாருங்கள், ஒரு சொட்டு தண்ணி கூட உள்ளே இறங்கலை. நம்ம கத்தி விட்டு பார்த்துடலாம். ஒரு துளி கூட ஒட்டவே இல்லை. இந்த மாதிரி இருந்தால் வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம குழம்பு செய்கிறதுக்கு இந்த பக்கம் ஒரு ஸ்டவ் பற்ற வச்சுட்டாங்க. வச்சுட்டு ஒரு குக்கர் வச்சாச்சு. நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம். கொஞ்சம் தாராளமாக. நான் வந்து இட்லிக்கு செய்ய போகிறேன். இன்றைக்கி கொஞ்சம் தண்ணியாக தான் செய்ய போகிறேன். நீங்கள் வந்து கிரேவி மாதிரி கட்டியாகவும் செஞ்சுக்கோங்க. தண்ணி முன்ன பின்ன சேர்த்துக்கிறது அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லைங்க. டேஸ்ட் எல்லாம் ஒன்றே தான். இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து விட்டுடலாம். நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு கடுகு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து விட்டுடலாம். கொஞ்சம் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம எண்ணெயிலே வதக்கிக்கலாங்க. அப்போ தான் அது நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போயிடுச்சு. அந்த எண்ணெயில் வதங்குச்சுனாலும் நல்லா இருக்கும் அந்த டேஸ்ட். அதுக்கு தான். இப்போ வந்து நம்ம ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை சேர்த்து விட்டுடலாம். வெங்காயத்தை சேர்த்து விட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். சூப்பராக வதங்கிடுச்சு வெங்காயம். நம்ம வந்து இப்போ ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். தக்காளியும் சேர்த்து விட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தக்காளி வதங்கிறதுக்கு வந்து நம்ம உப்பு சேர்த்து விட்டுடலாம். நம்ம வந்து இப்போ இந்த வெங்காயம் தக்காளி இந்த தண்ணிக்கு தான் நம்ம உப்பு சேர்க்கணும். முட்டைக்கு வந்து ஆல்ரெடி உப்பு சேர்த்துட்டோம். வேணும்னா பார்த்து சேர்த்துக்கலாம். போதும் உப்பு. இப்போ தக்காளி வதங்கட்டும். இப்போ நம்ம முட்டையை எடுத்துடலாங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த பிளேட் வச்சுட்டு அதில் இப்படி கமுத்தாக்கா அழகாக வந்துடும். பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. செம்ம அழகாக பாருங்கள் கேக் மாதிரி வந்திருக்கு. ப்ளைன் கேக் மாதிரியே இருக்குங்க. நம்ம அந்த எவ்வளோ அழகாக அடிச்சோமோ
அதில் தான் இந்த அளவுக்கு இந்த சாஃப்ட்னஸ் வந்திருக்கு. செம்மையாக இருக்குது. இப்போ வந்து நம்ம எந்த சைஸ் வேணுமோ, மீடியம் சைஸோ இல்லை கொஞ்சம் பெரிய சைஸோ, நமக்கு மட்டன் பீஸு சிக்கன் பீஸு அதில் எந்த மாதிரி வருமோ அந்த மாதிரி பாருங்கள். உள்ளே கூட பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக செம்மையாக இருக்குது பாருங்கள். செம்மையாக இருக்குங்க. இப்போ இது நம்ம மீடியம் சைஸு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சும்மா பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் எப்படி உதர்ந்துருக்கு பாருங்கள். செம்மையாக இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ நம்ம போயிட்டு மசாலாவெல்லாம் சேர்க்கலாம் வாங்க. அப்புறம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நான் வந்து ஒரு 1/4 மூடி அளவு தேங்காய் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா மழைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் அப்படியே திருப்பி விடலாம். திருப்பி விட்டுக்கிட்டே நம்ம வந்து இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். இது வந்து மட்டன் குழம்பு ஸ்டைலில் தான் நான் செய்கிறேன். ஸோ இது வந்து நான் இந்த மசாலா இதில் சேர்க்க போகிறேங்க. இது வந்து மட்டன் மசாலா. மட்டனுக்கு சேர்க்கலாம், சிக்கன் குழம்பு, சிக்கன் கிரேவி எல்லாத்துக்கும் சேர்க்கலாம். இதில் நான் என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னாக்கா, பட்டை, லவங்கம், மற்ற ஏலக்காய், சோம்பு, கசகசா எல்லாமே வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன் நான். இதை சேர்த்து நம்ம எதெல்லாம் சேர்த்துக்கிட்டாலும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து அந்த மசாலாவையும் சேர்த்து விட்டேன். அதில் சேர்த்து விட்டுட்டு நம்ம வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள் தான் நம்ம ஊர் பக்கம்லாம் அரைப்போம். இங்கே சிட்டியில் வந்து தனியா வெறும் மிளகாத்தூள் அப்படின்னு சேர்ப்பாங்க. நான் வந்து நம்ம ஊருங்களில் அரைக்கிற மாதிரியே தான் அந்த மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இவ்வளவும் சேர்த்துட்டு இப்போ நம்ம முட்டையை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து விட்டுடலாம். இப்போ எல்லாம் தேவையான அளவு நம்ம சேர்த்தாச்சு. இப்போ வந்து நமக்கு தண்ணி சேர்த்து விட்டுடலாம் தேவையான அளவு. உங்களுக்கு வந்து கட்டியாக வேணும் அப்படின்னாக்கா கட்டியாக பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் தண்ணியாக தான் பண்ணுறேன். ஏன்னா நான் இட்லிக்கு இன்றைக்கி தொட்டுக்க போகிறோம். அதனால் இன்னும் கூட நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். பாருங்கள் இப்போ நம்ம முட்டையை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்து விட்டுடலாங்க குழம்புல. நம்ம இப்போவே சேர்த்து விட்டுட்டா தான் அதில் வந்து உப்பு கரை எல்லாம் நல்லா உரைச்சிருக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்குது குழம்பு. ரொம்ப தண்ணியாகவும் இல்லை எனக்கு. இது நல்லா திக்காக தான் இருக்குது. நீங்கள் வந்து இன்னும் தண்ணி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த ஸ்மெல்லு அவ்வளோ ஒரு நல்லா இருக்குங்க. உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு உப்பு காரம் கம்மியாக இருந்தால் சேர்த்து விட்டுட்டு ஒரே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துருங்க. நல்லாயிருக்கும் வாசனையாக. சேர்த்து விட்டுட்டு குக்கர் போட்டு மூடிடுங்க. மூடிட்டு ஒரு 2 விசில் வர வரைக்கும் விடுங்க. விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு சுண்டிடும் குழம்பு, தண்ணி கம்மியாகிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணி எக்ஸ்ட்ராவாக வைங்க. இல்லை பரவாயில்லை இவ்வளோ தண்ணின்னா கம்மியாகவே வச்சுக்கோங்க. இதே கிரேவி மாதிரி கெட்டியாக வச்சுட்டு கூட நீங்கள் இந்த முட்டை கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்து விட்டுடலாம். செம்மையாக இருக்கும் கொஜ்ஜி மாதிரி. நான் இட்லிக்குனால கொஞ்சம் தண்ணியாக செஞ்சுருக்கேன். இப்போ நம்ம குக்கர் மூடிடலாங்க. மூடிட்டு சும்மா ஒரு 2 விசில் வந்தவுடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம விசில் ஓப்பன் பண்ணிவிட்டு குழம்பு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாங்க. ஓ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். மட்டன் மாதிரியே இருக்குது பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். செம்மையாக வந்திருக்கு. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி இருந்தால் தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துடலாமா? எவ்வளோ சூப்பராக பீஸு நம்ம மட்டன் பீஸ் மாதிரியே இருக்குது. சூப்பராக இருக்குது குழம்பு. நீங்களும் இந்த மாதிரி மட்டன் சிக்கன் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்கங்க. நம்ம வீட்டில் விதவிதமாக சிக்கன் மட்டனுன்னு சாப்பிடுவோம். அவங்க வந்து நான்வெஜ் அதிகமாக சாப்பிடாதவங்களாக இருப்பாங்க. வெறும் முட்டை மட்டும் சாப்பிட்றவங்களாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வந்து முட்டை குழம்பு, முட்டை மசாலா, ஆம்லேட் இப்படி தான் நம்ம செஞ்சு பார்த்துருப்பீங்க. இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க பசங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஓகே யுவர்ஸ், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. பாய்.